நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால் மக்களுக்கு என்ன லாபம் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புதுவை மாநிலம் நன்கு செழிப்பாக இருந்தது. ஆனால் தற்பொழுது சவலையாக மாறி உயிர் மூச்சு தரும் அளவிற்கு நோய் தாக்கியுள்ளதற்கு தற்போதைய ஆட்சிதான் காரணம் என்றும், கடந்த ஆண்டு 2750 கோடியில் 1590 கோடி மட்டுமே செலவு செய்யப்பட்டது. மேலும் மத்திய அரசு 40% மேல் நன்கொடையாக கொடுத்துள்ளது. ஆனால் முதல்வர் 17% தான் வழங்கியது என உண்மைக்கு மாறான தகவலை கூறியுள்ளார் என தெரிவித்த அவர், மேலும் கடந்த 2008ஆம் ஆண்டு ஆளுநருக்கு 10 கோடியும் முதல்வருக்கு 1 கோடியும் செலவு செய்ய அதிகாரம் இருந்ததை மத்திய அரசிடம் பேசி ஆளுநருக்கு 50 கோடியும் முதல்வருக்கு 5 கோடியும் செலவு செய்ய அதிகாரம் உள்ளதாக மாற்றினோம். கேட்கும் அதிகாரத்தை தர மத்திய அரசு தயாராக உள்ளது. புதுவை சட்டமன்றத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த விதிகளை உருவாக்கும் அதிகாரம் உள்ளது. அதிகாரத்தை பயன்படுத்தாமல் உள்ளாட்சி பொறுப்புகள் அதிகாரம் இல்லாத பதவிகள் என்று கூறிவிட்டு வாரிய தலைவர்களை நியமனம் செய்வது மட்டும் எப்படி என்று கேள்வி எழுப்பிய அவர் தொடர்ந்து, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மாநில அரசை கேட்காமலேயே பல திட்டங்களுக்கு உதவி செய்துள்ளார் என்றும், உள்ளாட்சி தேர்தலை நடத்த நிதி ஆதாரம் போதவில்லை என்று கூறிவிட்டு தனி மாநில அந்தஸ்து கேட்கிறார்கள். அப்படி கிடைத்தால் மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதை தெளிவாக கூற வேண்டும் என்று தெரிவித்த அவர், மத்திய அரசின் நிதி குறையும் பொழுது அதை ஈடுகட்ட என்ன செய்ய போகிறார்கள் என்று கூறினார். தொழிலதிபரை மிரட்டிய வழக்கில் ஏனாம் சிறையிலிருந்து மர்டர் மணிகண்டன் வரலாறு காணாத பாதுகாப்புடன் புதுவை நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டான். புதுவை தொழிலதிபர் முகமது ஹமீதிடம் 20 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டிய வழக்கில் வானரப்பேட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடி மணிகண்டன் காலாப்பட்டு சிறையில் இருந்து கொண்டு வழக்கு செலவிற்காக மாமூல் கேட்டு மிரட்டியது தெரியவந்தது. இதனால் மர்டர் மணிகண்டன் உள்பட 9 பேரை கைது செய்த போலீசார் மர்டர் மணிகண்டனை ஏனாம் சிறையில் அடைத்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணைக்காக மர்டர் மணிகண்டன் நள்ளிரவில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு காலாப்பட்டு மத்திய சிறைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டான். அப்பொழுது மணிகண்டன் உள்பட 6 பேரிடம் விசாரணை நடத்திய நீதிபதி, இந்த வழக்கு மேல் விசாரணைக்காக மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதாகவும், அதனால் மறு விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்ததாகவும், அன்றைய தினம் அனைவரும் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதனையடுத்து மர்டர் மணிகண்டன் பலத்த பாதுகாப்போடு காலாப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டான். பின்னர் முறைப்படி ஏனாம் சிறைக்கு கொண்டு செல்லப்படுவான் என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. மேலும் ரவுடி மணிகண்டன் சிறைக்கு கொண்டு வரும் போது ஜன்னல் வைத்த பேருந்தில் கொண்டு வரப்பட்டு நீதிமன்றம் அருகே 10 மீட்டருக்கு ஒரு போலீசார் என துப்பாக்கி ஏந்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். மற்றும் அதிகாலை முதல் வழக்கறிஞர்கள் உள்பட அனைவரும் சோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டனர். மற்றும் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் என அனைவரின் வாகனமும் நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் வரலாறு காணாத பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்களிடையே பீதி ஏற்பட்டது. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் 1 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு கோவில் மற்றும் தெப்பக்குளம் ஒளி பிரகாசத்தில் மின்னியது. புதுவை வில்லியனூரில் உள்ள கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையுடன் வழிபாடுகள் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்புறம் மற்றும் வெளிப்புறங்களில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்களால் வண்ண கோலங்கள் போடப்பட்டது. பின்னர் அவற்றின் மீது அகல் விளக்குகள் வைக்கப்பட்டு நெய் ஊற்றி திரி போட்டு தீபாராதனைக்கு பின்னர் 1 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இதனால் கோவில் மற்றும் தெப்பக்குளம் முழுவதும் ஒளி பிரகாசத்தில் மின்னியது. தொடர்ந்து கோவிலின் 8 திசைகளிலும் சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது. இரவில் மின் அலங்காரத்தில் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், சிவனடியார்கள் மற்றும் சிவாச்சாரியர்கள் செய்திருந்தனர். புதுவையில் மாணவர்களின் கல்விக் கடன் நிலுவைத் தொகை 300 கோடியாக உயர்ந்துள்ளது என்று மாநில வங்கியாளர்கள் கூட்டமைப்பு கூட்டத்தில் இந்தியன் வங்கி தலைவர் தெரிவித்தார். புதுவை மாநில அளவிலான வங்கியாளர்களின் கூட்டமைப்பு சார்பில்
புதுவை மாணவர்களுக்கான கூட்டம் மாணவர்களின் முன்னேற்றத்தில் வங்கிகளின் பங்கு என்ற தலைப்பில் ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. இந்தியன் வங்கி பொது மேலாளர் உலகன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் இந்தியன் வங்கி தலைவரும் இயக்குநருமான பாசின் தலைமை தாங்கி பேசுகையில், புதுவை மாநிலம் கல்விக் கடன் வழங்குவதில் சிறந்து விளங்குகிறது. தொழில்துறை மற்றும் உயர்கல்வி படிப்புக்கும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் வட்டி மானிய தொகை மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், மேலும் புதுவையில் 2009ஆம் ஆண்டு 158 கோடி ரூபாயாக இருந்த கல்விக் கடன் நிலுவைத் தொகை தற்பொழுது 300 கோடியாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்று கூறினார். தொடர்ந்து கல்விக் கடன் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர் எழுப்பிய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மற்றும் 30 மாணவர்களுக்கு 41 லட்சம் கல்விக் கடன் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தலைவர் நரேந்திரா, ரிசர்வ் வங்கி சென்னை மண்டல இயக்குநர் விஸ்வநாதன், சென்னை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்திய வங்கி பொது மேலாளர் சஞ்சீவ் சதா, உயர்கல்வி இயக்குநர் பன்னீர்செல்வம், தனியார் பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளின் சங்க தலைவர் தனசேகரன், வங்கி அலுவலர்கள், அரசு அதிகாரிகள், கல்வி நிறுவன அதிகாரிகள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு 2668 அடி உயர மலை உச்சியில் ராட்சத கொப்பரையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தீப தரிசனம் செய்தனர். உலகில் உள்ள சிவாலயங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அருணேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு சுவாமி சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் பரணி தீபம் பர்வதராஜ குலத்தினரால் 2668 அடி உயர மலை உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு ராட்சத கொப்பரையில் நெய் ஊற்றி மகாதீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து வான வேடிக்கையுடன் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் பக்தர்கள் வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் கடைகளில் அகல் விளக்குகள் ஏற்றியதால் நகரமே ஒளி வெள்ளத்தில் ஜொலித்தது. மேலும் பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் சென்ற பக்தர்கள் நின்ற இடத்திலிருந்து மலைக்கு கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். விழாவில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்ததால் திருவண்ணாமலை நகரமே நெரிசலில் சிக்கி தவித்தது. புதுவையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பை அளிக்காவிட்டால் நீதிமன்றத்தை மூடி போராட்டம் நடத்துவோம் என்று வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை நீதிமன்றத்தில் கொலை குற்றவாளிகள், இந்து சமய தலைவர்கள் மற்றும் முக்கிய மாணவர்கள் வரும் போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஆனால் வழக்கறிஞர்களுக்கோ நீதிபதிகளுக்கோ எவ்வித பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை. குறிப்பாக இங்கு சிசிடிவி கேமரா கூட செயல்படவில்லை. இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் தினமும் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நீதிமன்ற வளாகத்தை பூட்டி மூடிவிடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்து கூறினார். புதுவை ஆசிரியர் கொலை வழக்கில் அதிரடி திருப்பமாக மாஜி நண்பரை போலீசார் கைது செய்து நடத்திய விசாரணையில் பல திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. புதுவை அரியங்குப்பத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பள்ளிக்கு சென்ற பொழுது கடந்த 22ஆம் தேதி 3 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டார். அவர் கூலிப்படை மூலம் கொலை நடந்ததாக உறுதி செய்த போலீசார் 3 தனிப்படை அமைத்து செல்போனில் பேசிய உறவினர்கள், நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் என 100க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவ்வாறு ஆசிரியர் செரியனிடம் தொழிலில் பார்ட்னராக இருந்த 2 பேரிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் விசாரணையை திசை திருப்பினர். மேலும் அப்பகுதி ரவுடிகளிடம் விசாரணை நடத்தியதில் ஆசிரியரின் முன்னாள் நண்பர் ஐயப்பனுக்கும் ஆசிரியருக்கும் தகராறு இருந்தது தெரியவந்தது. அவர்களின் கடந்த கால தொடர்புகளை அலச துவங்கியதில் வழக்கில் முன்னேற்றம் கிடைத்தது. பின்னர் தலைமறைவான ஐயப்பனை தமிழக பகுதியில் பதுங்கியிருப்பது தெரியவந்து அங்கு சென்று சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆசிரியர் சேயனுடனான ஆரம்பகால கடன் பிரச்சனை, தனது மனைவியை அபகரிக்க முயன்ற நடவடிக்கை போன்ற காரணங்களால் கூலிப்படையை வைத்து தீர்த்து கட்டியது அம்பலமானது. இதனை அடுத்து கூலிப்படை கும்பலை பிடிக்க
தனிப்படை அரியலூர், நாகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு விரைந்துள்ளனர். புதுவை மடவெளியில் நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்காக வேரை செதுக்கிய மரம் விழும் நிலையில் உள்ளதால் அதனை உடனடியாக அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மடவெளி தந்தை பெரியார் பெண்கள் பள்ளி அருகே நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அதற்காக சம்ப் கட்டும் பணியின் பொழுது அப்பகுதியில் இருந்து 4 மரங்களின் வேரை செதுக்கி பள்ளம் தோண்டிய ஊழியர்கள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தாமல் தங்கள் பணியினை தொடர்ந்து செய்கின்றனர். அம்மரங்களுக்கு அருகே உள்ள குடிசை வீடுகளில் 6 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நீலம் புயலின் பொழுது ஒரு மரம் ஒரு குடிசையின் மீது விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை. இருப்பினும் அந்த மரமும் அகற்றப்படாமல் மற்ற 3 மரங்களும் அகற்றப்படாமல் உள்ளதால் மழையின் போதோ காற்றின் போதோ மரம் குடிசையின் மீது விழுந்து அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடுமோ என அங்கு வசிப்போர் அச்சத்தில் உள்ளனர். எனவே உடனடியாக 4 மரங்களையும் மக்களின் நலன் கருதி அகற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை ஆம்பூர் சாலையில் வாய்க்காலில் தவறி விழுந்த எருமை மாட்டினை தீயணைப்பு வீரர்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் பாதுகாப்பாக மீட்டனர். புதுவை சட்டசபை அருகே ஆம்பூர் சாலையில் உள்ள பெரிய வாய்க்கால் மீது சிமெண்ட் கட்டைகள் இரும்பு கம்பிகளால் மூடப்பட்டு 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வருகிறது. அவ்வாறு மூடப்பட்ட இடத்தில் ஒரு எருமை மாடு சென்றபோது அங்கிருந்த இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து சேதமடைந்திருந்ததால் எருமை மாடு தவறி வாய்க்காலில் விழுந்து வெளியே வர முடியாமல் பரிதவித்தது. இதனை கண்ட மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவத்தினை கண்ட பொதுமக்கள் வாய்க்காலில் சிமெண்ட் பலகை மற்றும் இரும்பு கம்பிகள் பழுதாக உள்ளதால் ஏதும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க அதனை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.